ரெண்டுமே செப்பரேட் கம்பெனிஸ்னு சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே செப்பரேட் கம்பெனிஸ். ரெண்டுமே இப்போ ஆன் ப்ரெமிஸ் கூட நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஆன் ப்ரெமிஸ்னா என்னன்னா, இது இப்போ அக்சென்சர்ன்றது எங்க இருக்குன்னா, லெட்ஸ் சே இட்ஸ் இன் சென்னை அண்ட் வெரிசான் ஒரு கம்பெனி இருக்கு, லெட்ஸ் சே இட்ஸ் இன் பெங்களூர், ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அக்சென்சர் கம்பெனிக்குள்ள நம்ம ரெண்டு கம்ப்யூட்டர்ஸ், இது கம்ப்யூட்டர் 1, இது கம்ப்யூட்டர் 2. அதே மாதிரி வெரிசான்ன்ற கம்பெனிலையும் ரெண்டு கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2. இப்போ நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. என்ன கான்செப்ட்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பப்ளிக் ஐபி. ஸோ பப்ளிக் ஐபினா என்ன, நம்மளோட இமெயில் அட்ரஸ் மாதிரி. இமெயில் அட்ரஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு உலகத்துல யாருக்குமே அதே இமெயில் அட்ரஸ் யாருக்கிட்டுமே இருக்க போறது இல்லை. அப்ப நீங்க சிட்னில இருந்து, ஆஸ்திரேலியா இருந்து, டோக்கியோல இருந்து அந்த இமெயில் அட்ரஸ் போட்டு மெயில் அனுப்பிச்சா சென்னையில இருக்க எனக்கு கரெக்டா வந்து சேர்ந்துடும். கரெக்டா, அதுதான் இமெயில் அட்ரஸ். அதே தாங்க உங்க பப்ளிக் ஐபியும். பப்ளிக் ஐபின்றது ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ். உலகத்துல வேற யாருக்குமே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி எடுத்துக்கிறேன் 8.9.7 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு இதுதான் பப்ளிக் ஐபியா இருந்தா உலகத்துல வேற எந்த கம்ப்யூட்டருக்குமே இதே ஐபி அட்ரஸ் இருக்காது. ஸோ இதுதான் நீங்களும் வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சரி, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வாட்ஸ் மை ஐபி அப்படின்னு நான் கொடுத்து வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் மை ஐபி, இதுதான் என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ். அப்போ இதை உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. என்னோட கம்ப்யூட்டருக்கு நீங்க கனெக்ட் பண்ணணும்னா இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருந்தால் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணி நீங்க ஓகே, ஸோ கனெக்டிவிட்டி நீங்க இஷ்யூஸ்லாம் கொடுக்கலாம், நான் ஓகேன்னு கொடுத்தா நீங்க கனெக்ட் பண்ண முடியும். அப்போ ஸோ திஸ் இஸ் மை பப்ளிக் ஐபி அட்ரஸ், எனக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ அப்போ அது என்னங்க பிரைவேட் ஐபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த மிஷின்ஸ்க்கும் உங்களுக்கு பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா பிரைவேட் ஐபின்னா என்னன்னா, ஸோ இப்போ நமக்கு உள்ளூர் பேர் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காருன்னா, அதே கார்த்திக்ன்ற பேர்ல நம்மளுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ நிறைய பேர்கள் இருக்கும். ஸோ சேம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன் 10.0. இதுக்கு 1ன்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இப்போ நம்ம வெரிசான்ன்ற ஒரு கம்பெனில இருக்கோம், அந்த வெரிசான் கம்பெனிலையும் எனக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். ஸோ 55.44.33. இப்படி ஒரு ஐபி அட்ரஸ், ஆனா பிரைவேட் ஐபி. ஸோ பிரைவேட் ஐபி என்ன இருக்கும், ஸோ சேம் நான் வச்சிருக்கேன் 10.0.0.1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். அப்போ மீனிங் என்னன்னா, இந்த ரெண்டுமே எனக்கு ஒன்னு சென்னையில இருக்கு, ஒன்னு பெங்களூர்ல இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே லொகேஷனும் டிஃப்ரெண்டா இருக்காங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில்டிங்குள்ள எனக்கு ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்கு. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு இருக்காது. அது நம்ம வேற ஒரு தியரியிலே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். பிகாஸ் இந்த பப்ளிக் ஐபின்றது லிமிட்டட்னா என்னன்னா, இப்போ நான் இங்க ரேஞ்சில் எவ்வளவு காமிச்சேன், நம்மளுக்கு மொத்தமா நம்ம கீழே வந்துடும் வச்சுக்கோங்களேன். 1ன்னு போட்டா 200 crores 214 crores. அப்போ இந்த பப்ளிக் ஐபி IPv4ல என்ன அர்த்தம்னா, உலகத்துல 200 கோடிக்கு மேல கம்ப்யூட்டர் இருந்தா பப்ளிக் ஐபி அட்ரஸ் பத்தாது இல்ல. ஒரு ஐபி அட்ரஸ் ஒரு மெஷினுக்கு, ஒரு லேப்டாப், ஒரு போனுக்கு கொடுத்தாலும், அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 214 crores மேல ஐபி அட்ரஸ் நமக்கு பத்தாது. அப்போ எல்லாருமே ஆர்கனைசேஷன்ல எல்லா மிஷினுக்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வாங்குறதும் ஒரு காசு தான். நம்ம காசு கொடுத்தா பப்ளிக் ஐபி அட்ரஸ் நம்மளுக்கு வாங்கி வச்சுக்கும். ஸோ அப்போ அதுவும் ஒரு காசு தான். ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அவங்க ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க, அந்த டாபிக்ஸ் எல்லாமே. இப்போதைக்கு பப்ளிக்னா என்ன, பிரைவேட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். பப்ளிக்ன்றது இமெயில் அட்ரஸ் மாதிரி, யாராவது ஒருத்தர் எந்த மூலையில இருந்தாலும், சென்னையில இருந்தாலும் சரி, நமக்கு பெங்களூர், நியூயார்க்ன்றது யார் ஆக்சஸ் பண்ணும், இந்த மிஷினை ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேண்டும். பிரைவேட் ஐபின்றது என்னன்னா, நம்ம அந்த அக்சென்சர்ன்ற ஆர்கனைசேஷனுக்குள்ள மட்டும் ஒர்க் ஆகும். அப்ப இந்த பெரிய ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்குள்ள மட்டும் இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு நீங்க ஒர்க் பண்ணணும்னா முதல்ல நீங்க எங்க இருக்கணும், அந்த அக்சென்சர்ன்ற கம்பெனிக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த கம்பெனிக்குள்ள இருந்தா மட்டும்தான், கம்பெனினா நான் வந்து எம்ப்ளாயியா இருக்கணும்னு சொல்ல வரலைங்க, அந்த பில்டிங்குள்ள இருக்கணும். அக்சென்சர்ன்ற பில்டிங்குள்ள போனாதான் அங்க நமக்கு இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் கூப்பிட்டா ஒர்க் ஆகும், கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ பிகாஸ் இப்போ நான் சென்னையில இருக்கேன், இப்போ இந்த 10.0.1 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். வெரிசான்ன்ற கம்பெனில ஒரு பிரைவேட் ஐபி அதே நம்பர்ல இருக்கு, அக்சென்சர்ல கம்பெனில பிரைவேட் ஐபி இருக்கு. இதே மாதிரி உலகத்துல எத்தனையோ கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க, அவங்களும் பிரைவேட் ஐபி யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிக்குள்ள மட்டும் நான் வச்சு ஆக்சஸ் பண்ணணும்னா அது பிரைவேட் ஐபி. அப்போ பிரைவேட் ஐபின்றது கம்பெனி சேமா கூட இருக்கலாம். அப்ப அதுக்கு நீங்க பிரைவேட் வச்சு ஒரு ஐபி வச்சு ஒரு மெஷின்குள்ள ஆக்சஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போகணும். ஸோ அப்ப அந்த அதுக்குள்ளன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதாங்க நம்ம பார்க்க போற டாபிக், விச் இஸ் கால்ட் அஸ் விபிசி. ஸோ இப்போ விபிசின்றது கிளவுட். ஏன்னா இது ஆன் ப்ரெமிஸ்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரெமிஸ்னா என்ன, நம்ம அக்சென்சர்ன்ற ஒரு பில்டிங், நெட் வேணா என்ன பண்ணுவீங்க, வயர் எடுத்து வந்து சொருகிடுவீங்க.
வயர் எடுத்துட்டு வந்தா அதுக்கு எல்லாமே கனெக்டடா இருக்கும், நம்ம கால் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நம்ம வயர்லாம் கிடையாது இல்ல, நம்ம இன்டர்நெட் வழியா தான் போறோம். அப்போ எனக்கு கிளவுட்ல எனக்கு இந்த பப்ளிக் பிரைவேட்னு பிரிக்கணும். அதுக்காக தான் நம்ம விபிசின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போறோம். வர்ச்சுவல்னா என்ன? வர்ச்சுவல்னா நமக்கு நம்ம தொட முடியாததான் வர்ச்சுவல் சொல்றோம். அப்ப கிளவுட்ன்றது நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம மும்பைல இருக்கு, நம்ம சர்வர் தொடவே முடியாது பாத்தீங்களா? இங்க நீங்க மும்பை போய் அவன் டேட்டா சர்வருக்குள்ள போய் அந்த சர்வர் தொட்டதை நம்ம ஆக்சஸே பண்ண முடியும். அப்போ வர்ச்சுவல்னா நம்ம கிட்ட பிசிக்கலா இல்ல, வேற ஒரு லொகேஷன்ல இருக்கிறது வர்ச்சுவல். அப்ப அந்த வர்ச்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் கான்செப்ட் நம்ம கொண்டு வர போறோம். அதுக்காக விபிசின்ற ஒரு டூல் நம்ம சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பப்ளிக்ன்றது யூனிக் இமெயில் அட்ரஸ், பிரைவேட்ன்றது இந்த விபிசிக்குள்ள மட்டும் ஒர்க் ஆகும் இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ். அப்ப அதே இன்னொரு விபிசி இருக்குன்னா அந்த இன்னொரு விபிசிக்குள்ள நம்ம அதே பிரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாம், 10.0.0.1 சொல்லிட்டு. அப்ப அந்த விபிசிக்குள்ள வந்து இப்ப வெரிசான்ன்ற விபிசிக்குள்ள வந்தீங்கன்னா அங்க இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் ஹிட் பண்ணீங்கன்னா இந்த மிஷின் ஆக்சஸ் ஆகும். அக்சென்சர்ன்றதுக்குள்ள வந்து அவங்க நம்ம அந்த விபிசிக்குள்ள பிரைவேட் ஐபி அட்ரஸ் 10.0.1 கூட இது ஹிட் ஆகும். இப்ப நான் ரெண்டுத்துக்குள்ளயுமே இல்ல, நான் சென்னையில இருந்தேன், இந்த ஐபி அட்ரஸ் போட்டேன்னா எனக்கு ஒர்க் ஆகாது. என்னன்னு சொல்லணும்னா அப்படி ஒன்று இருக்கானே எனக்கு தெரியலன்னு சொல்லு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மிஷின் ஆக்சஸ் பண்ணணும்னா பிரைவேட் ஐபி அட்ரஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த விபிசிக்குள்ள போகணும். ஆனா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணா நீங்க எங்க வேணா இருந்துக்கலாம், நியூயார்க், டோக்கியோ, எங்க வேணா இருந்துக்கோங்க, டைரக்டா கனெக்ட் பண்ணி உள்ள வந்துடும். இதுதான் பப்ளிக் பிரைவேட். பிரைவேட்னா உங்க ரீஜனுக்குள்ள உங்க பில்டிங்குள்ள மட்டும் ஒர்க் ஆகுறது. பப்ளிக்ன்றது குளோபல் வேர்ல்டு லெவல்ல எங்க இருந்து வேணா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் தியரிட்டிக்கல் லெவல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னால கொடுக்க முடிஞ்சது. பட் இது எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா நான் வேற ஏதாவது திங்க் பண்ணி வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். சோ எனி டவுட்ஸ் இன் திஸ்? கிளியர் சார். சரி. ஓகே, சோ நீங்க என்ன பில்டிங் குள்ள மட்டும் தான் அப்படின்னீங்கன்னா ரேஞ்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா இப்போ ஆமா ரேஞ்ச்னா எல்லாமே ஹார்ட்வேர்ல தான் கனெக்ட் பண்ணுவோம். நம்ம இது நெட் வழியா கனெக்ட் பண்றதுனால விபிசி, ஹார்ட்வேர்ல கனெக்ட் பண்றதுனால நம்ம அந்த உள்ளே ஃபயர் வால் போட்டு தடுத்துருவோம், நமக்கு வெளியில இருந்து அக்சஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஹார்ட்வேர் கரெக்ட். இப்ப நெட் வயர்ஸ், இப்ப இதுல என்னோட லேப்டாப்ல வைஃபையே இல்ல, அப்ப எப்படி கொடுக்கலாம்? ஈத்தர்நெட் வயர் சொல்லினா தானே வரும். அந்த மாதிரி அவங்க அப்படி ஹார்ட்வேர் லெவல்ல பிரிச்சிருவோம். இப்ப நம்ம ஃபுல்லாவே நெட்ல தான் ஒர்க் பண்றோம். நெட்ல இருந்தா இந்த மிஷினை கனெக்ட் பண்ண போறோம், நெட்ல இருந்தா இந்த மிஷின் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அப்ப சென்னையில இருந்தா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அப்ப இந்த பப்ளிக் பிரைவேட் எப்படி ஒர்க் ஆக போகுது, அதுதான் நம்ம விபிசின்ற ஒரு கான்செப்ட்ல we are going to learn. ஹார்ட்வேர் வேறங்க, ஆன் பிரெமிஸ்ல வயரை பிடிங்கி விட்டா எப்படி அந்த மிஷினோட கனெக்ட் பண்ண முடியும், அதோடய நம்ம முடிஞ்சு போச்சு. அப்போ நெக்ஸ்ட் இப்ப சப்போஸ் நம்ம விபிசில என்ன பண்ணுவோம்னா, இப்ப சப்போஸ் அதுதான் நம்ம இப்ப லேர்ன் பண்ணலாம். விபிசி எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு நம்ம பிரைவேட்ன்ற டாபிக் அடியில போறோம் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டிய விஷயம், பப்ளிக்குக்கும் பிரைவேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற விஷயம். இப்போ இந்த பப்ளிக் பிரைவேட் எதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன், வாட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஆர் கோயிங் டு பிரைவேட், எதுக்கு இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சினாரியோ பார்ப்போம். என்ன சினாரியோனா, ஒரு என்கிட்ட ஒரு டயக்ராம் இருக்கு, இது நீங்க AWS தனித்தனியா படிப்பீங்க, ப்ராஜெக்ட் கிளாஸ் இது ஃபுல்லா பண்ணி பார்ப்பீங்க. பட் பிஃபோர் தட் ஒன் செகண்ட், ஓப்பன் எக்ஸிஸ்டிங் டயக்ராம், இதுல கிளவுட் அண்ட் இது ஒரு கூட டாஸ்கா கூட எடுத்துக்கலாம். ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த draw.ioன்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க. ஸோ என்ன வெப்சைட், draw.io இந்த வெப்சைட். இது ஹிட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது ஆப் diagrams.nutன்னு சொல்லிட்டு அது ரீட் அவுட் ஆகும். இல்லை இந்த வெப்சைட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். draw.ioன்றதா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்போதான் வேற ஒரு டொமைன் நேம் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்கா ரீட் அவுட் ஆயிருது. ஓகே, ஸோ இந்த draw.ioன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு 10ல ஒரு இன்டர்வியூ, இல்ல 15ல ஒரு இன்டர்வியூ அப்படி வச்சுக்கோங்க. அந்த இன்டர்வியூ என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு ஆர்கிடெக்சர் வரையங்கப்பா, ஆர்கிடெக்சர் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்ப காமிக்கிறேன். இப்படி ஒரு ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரையுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் நீங்க போய் பெயிண்ட்ல வரையக்கூடாது. சரி, என்ன பெயிண்ட்ல வரையக்கூடாதுன்னு என்னன்னா, இப்ப நீங்க டிசைன் பண்ணும்போது மோஸ்ட்லி இப்போ என்ன டூலா இருந்தாலும் என்ன டெக்னாலஜியா இருந்தாலும் இந்த draw.ioன்றது ஒரு ஃபேமஸான டூல். சார் நீங்க இப்ப கேள்விப்படலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஸோ draw.ioன்றது ஒரு ஃபேமஸான டூல். என்னன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட் வரைகிறதுக்கு, இந்த ப்ராஜெக்ட் ஃப்ளோ வரைகிறதுக்கு, ஸோ ஏதாவது டிசைன் பண்ணணும், இதெல்லாம் டிசைன் பண்ணணும். மல்டிபிள் பீப்புள் இதில் ஆக்சஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூகுள் டிரைவ்ல போய் சேவ் ஆயிரும். அப்போ ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ண போறாங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. நானும் இப்ப என்ன பண்றேன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் நான் போடுறேன். ரெண்டுமே இந்த draw.ioல தான் பண்ணிருக்காங்கன்றது நான் சொல்லி காமிக்கிறேன். ஒரே செகண்ட். இப்போ இதுக்கு பேர் என்னன்னா 2 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ 2 டயர்னா என்ன, 3 டயர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ வாட் இஸ் அ 2 டயர் ஆர்கிடெக்சர்? ஸோ 2 டயர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வெப்சைட் போஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கான இந்த ஃப்ளோ தான் நமக்கு இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல ஒரு யூசர் என்ன பண்ணுவாரு, greenstechnology.com அப்படின்னு அடிச்சோம்னா அது எங்க போகும்னா டிஎன்எஸ்க்கு போகும், டொமைன் நேம் சர்வர். அது என்ன பண்ணும்னா இந்த greenstechnology.comன்ற பேரை ஒரு ஐபி அட்ரஸா மாத்தும். அதுதான் ரவுட் 53ன்ற கிளாஸ்ல படிப்பீங்க. அந்த ஐபி அட்ரஸ் எங்க போகும்னா நம்மளோட சர்வருக்கு வரும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நீங்க நான் சென்னையில இருந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் செட் பண்றேன்னா அந்த சர்வர் எங்க இருக்கோ அந்த சர்வருக்கு போகும். ஸோ அப்போ ரவுட் 53 அதை ரவுட் பண்ணி விட்டுரும். அங்க நம்மளுக்கு லோடு பேலன்சர் தான் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணும். லோடு பேலன்சர் தொட்டு அந்த லோடு பேலன்சர் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சர்வருக்கு நமக்கு கொடுக்கும். அது என்ன சர்வர், ஒரு வெப் சர்வர். அதுக்குள்ள நமக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. EC2 இன்ஸ்டன்ஸ் வெப் சர்வர் இருக்கு, உள்ள அப்பாச்சின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப் சர்வரை லோட் பண்றதுக்கான இமேஜஸ், HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், அந்த ஒரு வெப்சைட் டிசைனிங் டெவலப்பர்ஸ், அந்த ரிசோர்சஸ் எல்லாமே S3ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ S3ல இருந்து என்ன பண்ணோம்னா இந்த HTML, CSS கோட்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஆனா ஒரு வெப்சைட்ல நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் வேணும். இந்த யூசர் லாகின் லாக் அவுட்னு வைப்பாங்க. அப்படின்னா ஒரு யூசர் டீடைல்ஸ், ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேம் கொடுப்பீங்க தெரியுமா, அப்ப அந்த டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் எங்கேயாவது. அதுக்காக நம்ம யூஸ் பண்றது ஒரு டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்ன்ற நீங்க ரெண்டு வழியில பண்ணிக்கலாம். ஒன்னு EC2 இன்ஸ்டன்ஸ்லயே MySQL சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா AWSலயே RDS, DynamoDBன்னு சொல்லிட்டு டேட்டாபேஸே இருக்கு, அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ரெண்டு எழுதி வச்சிருக்கேன், ஆல்டர்னேட் எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க உங்க லேப்டாப்ல என்ன பண்ணலாம், டவுன்லோட் MySQL போட்டு ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். நீங்களும் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஒரு டேட்டாபேஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மீனிங். இதுதான் உங்களுக்கு என்னன்னா 2 டயர் ஆர்கிடெக்சருக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஏன் 2 டயர்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு வெப் சர்வர் பிளஸ் ஒரு டேட்டாபேஸ் இருந்தா இதுக்கு பேர் 2 டயர். ரெண்டு தான் இருக்கு, ரெண்டு தான் மெயின் காம்பனன்ட். அதான் நமக்கு 2 டயர். ஸோ நான் இப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் நீங்க தான் லேர்ன் பண்ண போறீங்க. நான் ஜஸ்ட் அது என்னன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சர்வர் ஆர் ஆப் சர்வர் பிளஸ் ஒரு டேட்டாபேஸ் இருந்தால் இதுக்கு பேரு 2 டயர். ஸோ நமக்கு இப்போ இது 2 டயர் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. இப்போ இதுவே நான் என்ன பண்ண போறேன்னா 3 டயர்னு ஒன்று இருக்குங்க. இந்த 3 டயர்ன்றது கொஞ்சம் எக்ஸாம்பிள் பெருசா இருக்கும். அது நானே ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். லெட் மீ ஷோ யூ தட் இமேஜ். ஓகே, ஸோ இதுதான் 3 டயர் ஆர்கிடெக்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, சிம்பிளானது தான். நீங்க தனித்தனியா லேர்ன் பண்ணுவீங்க கான்செப்ட் எல்லாமே. இதை கடைசியா நம்ம ஒன்று சேர்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சேம் என்ன பண்ணுவோம், கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு அடிச்சனா அது எங்க போகும், நம்மளோட ரவுட் 53 வரும். ரவுட் 53 எங்க போகும்னா நமக்கு கிளவுட் ஃப்ரண்ட்னு ஒரு கான்செப்ட் போகும். ஸோ கிளவுட் ஃப்ரண்ட் நம்மளோட ரிசோர்சஸ் S3 எடுத்துட்டு வந்து லோடு பேலன்ஸுக்கு கொடுக்க போகுது. லோடு பேலன்ஸ் எங்க போகணும்னா உங்க வெப் சர்வர் போகும், வெப் சர்வர் உங்க ஆப் சர்வர் போகும், ஆப் சர்வர் உங்க டேட்டாபேஸ் போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட், தேர்ட். இதனால தான் 3 டயர்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ்ட்ரா இங்க இருக்கிறதுலாம் என்னங்க, இது ரெண்டுமே லோடு பேலன்சர். இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது ஆட்டோ ஸ்கேலிங், ஆட்டோமேட்டிக்கா தேவையான லோடு மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏபின்னு இருக்கிறது அவைலபிலிட்டி ஜோன். இது 1A, 1Bன்னு சொல்லிட்டு ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன்ல இங்க டேட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்றாங்கன்னா இப்படிதான் நமக்கு டிசைன் ஆகும். AWSல ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு தேவையான ஆர்கிடெக்சர். அப்ப இதுல வெப் பிளஸ் ஆப் சர்வர் பிளஸ் ஒரு டேட்டாபேஸ் 3 இருக்கா, அதனால இது ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. அப்ப 3 டயர் ஆர்கிடெக்சர்னா என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா நோட் பேட்ல போய்க்கலாம். வெப் சர்வர் பிளஸ் ஆப் சர்வர் பிளஸ் டிபி இருந்தால், இங்க ஆர் கொடுத்திருக்கேன் ஸ்லாஷ், ரெண்டு ஏதாவது ஒண்ணு பிளஸ் டேட்டாபேஸ், வெப் பிளஸ் ஆப் பிளஸ் டேட்டாபேஸ் இருந்தால் அதான் நமக்கு CRVER டேட்டாபேஸ் இருந்தால் இதான் நமக்கு 3 டயர் ஆர்கிடெக்சர். இப்போ 3 டயர் ஆர்கிடெக்சர் நம்ம VPC கிரியேட் பண்ண போறது இல்ல, நம்ம 2 டயர் ஆர்கிடெக்சர் தான் நம்ம VPC கிரியேட் பண்ண போறோம். அதான் நம்ம எக்ஸாம்பிள் நான் காமிக்க போறேன். பட் ஆனா இந்த 2 டயர் ஆர்கிடெக்சர் VPC கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் VPC படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ ஏன் VPC படிக்கிறோம், அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் லேர்ன் தட் கான்செப்ட். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே டயக்ராம்ல இப்போ சப்போஸ் பப்ளிக்னு வச்சுக்கோங்க, யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம், பிரைவேட் யார் வேணா ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 2 இருக்குங்க, இதுல 2 நான் எதை பப்ளிக்கா வைப்பேன், எதை நான் பிரைவேட்டா வைக்கணும்னு நினைச்சா. எஸ், சூப்பர். வெப் சர்வரை பப்ளிக்கா வைக்கலாம், டேட்டாபேஸ் பிரைவேட். நமக்கு வெப் சர்வர் டவுட் இருந்தாலும் டேட்டாபேஸை கண்ண மூடிட்டு பிரைவேட்னு சொல்லிக்கும். அப்போ பிரைவேட்னா மீனிங் டேட்டாபேஸை யாரும் ஆக்சஸே பண்ணக்கூடாது. ஆனா அதுவும் என்னது, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் தான். EC2 இன்ஸ்டன்ஸ் நீங்க MySQL இன்ஸ்டால் பண்ணி அந்த டேட்டாபேஸ் வச்சிருக்கலாம்.
அப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்ப இதுவும் இந்த EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம பிரைவேட் மிஷினா கன்வெர்ட் பண்ண போறோம். இதை நான் பப்ளிக் மிஷினா வச்சிருக்க போறேன். அதுதான் நம்ம பார்க்க போற கான்செப்ட். நம்ம இதை பிராக்டிக்கலா நம்ம அடுத்த கிளாஸ்ல பண்ணுவோம். அதை நான் எப்படி பண்றேன்ற தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு விபிசி கிரியேட் பண்ணுவோம். ஸோ விபிசின்னு என்னன்னா இப்படி ஒரு காலியான ஒரு ஏரியா. இந்த விபிசிக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா 2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணுவேன். ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் இது, இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இது. ஓகே, ஸோ இந்த 2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ண போறேன். 2 இன்ஸ்டன்ஸுக்கும் இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க லான்ச் பண்றீங்கனாலே உங்களுக்கு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும், பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரெண்டுமே இருக்கும். அது நீங்க இன்ஸ்டன்ஸ் நீங்க இதற்கு ஏதாவது லான்ச் பண்ணினாலே தெரிஞ்சிருக்கும். கனெக்ட் பண்ணும்போது பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபின்னு 2 இருக்கும். அது ரெண்டுமே டிஃபால்ட் ஏடபிள்யூஎஸே நம்மளுக்கு கொடுத்துறோம். ஆனா இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் விபிசி யூஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம கிரியேட் பண்ண போற ஓன் விபிசி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இருக்கா இதுல கொஞ்சம் நான் இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிறேன். இது நமக்கு என்னன்னா virtual machine 1 or EC2 1 என்ன வேணா எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இது virtual machine 2. ஓகே, இதுக்குள்ள எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நான் HTTPD அப்படின்ற வெப் சர்வர் நான் போட போறேன். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா MySQLன்ற ஒரு டேட்டா பேஸ் நம்ம போட போறோம். அப்போ எனக்கு என்ன காம்பனன்ட் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நான் பப்ளிக்கா வைக்க போறேன், இதுதான் நான் பிரைவேட்டா வைக்க போறேன். அப்போ இது எப்படிங்க பிரைவேட்டா ஆக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பப்ளிக் மெஷின்னா ஒரே ஒரு சிம்பிள் ஐபி அட்ரஸ். ஸோ பப்ளிக்னா என்ன அர்த்தம்? யாரு வேணா கனெக்ட் பண்ணலாம். கரெக்டுங்களா? யாரு வேணா கனெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு மெஷினை யாரு வேணா கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முக்கியமான தூவம் என்னன்னா பப்ளிக் ஐபி தான். இப்போ ஒரு மெஷினுக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருந்தா நான் என்ன சொன்னேன், உலகத்துல எந்த மூலையில இருந்து யாரு வேணா அதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இப்ப என்னோட லேப்டாப்பை நீங்க கனெக்ட் பண்ணணும்னா நான் ஒரு ஐபி அட்ரஸ் காமிச்சேன். நீங்க சென்னையில இருக்கீங்களோ இல்ல மதுரையில இருக்கீங்களோ இல்ல மும்பைல இருக்கீங்களோ இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு இந்த மிஷினை கனெக்ட் பண்ணலாம். அப்ப இந்த மிஷினை நான் எப்படி நான் பிரைவேட்டா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் என்னோட பிரைவேட் மிஷினுக்கு நான் பப்ளிக் ஐபியே கொடுக்கலன்னா, இப்ப சிம்பிளா திருப்பி சொல்றேன், என்னோட பிரைவேட் EC2 இன்ஸ்டன்ஸ், என்னோட இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கு நான் பப்ளிக் ஐபி கொடுக்கலன்னா என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணியாச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் கட் பண்ணியாச்சு. பப்ளிக் ஐபி இருந்தா தானே நீ சென்னையில இருந்து டோக்கியோல இருந்து மும்பைல இருந்து கனெக்ட் பண்ண முடியும். ஆனா பப்ளிக் ஐபியே கொடுக்க போறது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. எக்ஸ்ட்ரா வேணா நம்ம 2 செக்யூரிட்டி வைப்போம். அது நான் விபிசி கிளாஸ்ல அது என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மீனிங் என்னன்னா என்னோட பப்ளிக் மெஷினுக்கு போத் பப்ளிக் ஐபி அண்ட் பிரைவேட் ஐபி இருக்கும். ஸோ 10.0.1.20 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரைவேட் ஐபி இப்போ என்னோட இந்த EC2 மிஷின்ஸ்க்கு பப்ளிக் பிரைவேட் ரெண்டுமே வச்சிருப்பேன். ஆனா என்னோட இந்த மிஷினுக்கு நான் பப்ளிக் ஐபி கொடுக்க மாட்டேன், ஒன்லி பிரைவேட் ஐபி மட்டும் தான் வச்சுக்குவேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஐபி 10.0.2.50 அந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் நான் அங்கே வச்சுப்பேன். அப்போ மீனிங் நான் என்ன சொல்லியிருந்தேன், பப்ளிக் ஐபினா யார் வேணா கனெக்ட் பண்ணி உள்ள வரலாம். யார் வேணா கனெக்ட் பண்ணலாம்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சென்னையில இருக்குன்னா சென்னையில இருந்து இந்த மிஷின் என்னால கனெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த மிஷின் என்னால கனெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ். இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் உலகத்துல எத்தனையோ பேர் இதே ஐபி அட்ரஸ் வச்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா கனெக்ட் ஆகாது, இந்த மிஷினுக்குள்ள எனக்கு கனெக்ட் ஆகாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வைக்க போறேன். அப்புறம் எப்படிங்க இந்த மிஷினுக்குள்ள கனெக்ட் பண்றது? அது நம்ம விபிசிக்குள்ள இருந்து இந்த EC2 மிஷின்ல இருந்து இந்த EC2 மிஷின் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதுதான் நம்மளோட அஜெண்டாவா இருக்க போகுது. அஜெண்டானா நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கல் லெவல் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஸோ பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபின்றது ரொம்ப பெரிய பங்கு. ஓகே, ஸோ பப்ளிக் பிரைவேட்ன்றது ரொம்ப பெரிய பங்கு வகிக்க போகுது. அண்ட் இதுல நம்ம பப்ளிக் ஐபி இருந்தாதான் இன்டர்நெட் வழியா நீங்க கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் வழியா அந்த மெஷின் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முதல் பாயிண்ட். நம்மளோட இன்னொரு மெஷினுக்கு நான் பப்ளிக் ஐபி அட்ரஸ் நான் கொடுக்கவே போறது இல்லை, வெறும் பிரைவேட் ஐபி மட்டும் தான் வச்சுக்க போறேன். அந்த பிரைவேட் ஐபி வச்சு எப்படி இந்த மெஷினுக்குள்ள நான் கனெக்ட் பண்றது, எப்படி இந்த ஆரோ மார்க்கை நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 tier ஆர்கிடெக்சர்னா என்ன, 3 tier ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்னு சொல்ற எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் இந்த 3 tier ஆர்கிடெக்சர் இருக்கு பாத்தீங்களா, இங்க எக்ஸாம்பிள் இங்க இருக்கு இந்த டயக்ராம். இந்த 3 tier ஆர்கிடெக்சர் இந்த டயக்ராமே அவங்க எதுல கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த டிரா இந்த வெப்சைட்ல தாங்க. ஸோ அப்போ அந்த 3 tier ஆர்கிடெக்சர்னா சிம்பிளா என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டயக்ராம் இப்படி போட்டு வச்சிருக்கேன். சிம்பிளா பொட்டி பொட்டியா போட்டு உள்ள டேட்டா எழுதி வச்சு நான் வச்சிருக்கேன். ஆனா இப்ப இங்க சைட்ல நீங்க உங்க ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க சைடுல நமக்கு நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா மோர் ஷேப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, இப்ப நான் AWS ஒர்க் பண்றதுனால AWS எலமெண்ட் எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ அசூர்ல ஒர்க் பண்ணா அசூர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சிஸ்கோ பேக்கெட் ட்ராக்கர்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கும். இப்ப நான் AWS எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கனால இப்ப AWS 3D மட்டும் நான் வச்சுக்கிறேன்.
இங்க அப்ளைன்னு கொடுத்தனா இப்போ AWS 3ன்னு ஒரு டேப் இருக்கு. இப்போ இதுல நம்ம இங்க இருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் இதை எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். நீங்களே இதை பார்த்து சொல்லுங்க. இந்த டயக்ராம் இல்ல, இந்த டயக்ராம். இப்போ இந்த 2 டயக்ராம் பார்த்துக்கோங்க. இங்கேயும் பாருங்க சேமா தான் இருக்கு. அப்ப மீனிங் என்னன்னா, இந்த ஆர்கிடெக்சர் ஃப்ளோவே அவங்க எதுல கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, so they are created using this website only. இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they will be asking us questions. என்ன கொஸ்டின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 2 டயர் ஆர்கிடெக்சருக்கான ஃப்ளோ கிரியேட் பண்ணப்பா. அப்ப நீங்க இந்த டயக்ராம் ஜஸ்ட் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம், இதுல எக்ஸ்ட்ராவா கிளவுட் ஃப்ரண்ட் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிளவுட் ஃப்ரண்ட் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு இது புரியும். ஆனா 3 டயர் ஆர்கிடெக்சர்ல அது ஒரு பெரிய ரிசோர்ஸ் இருக்கனால இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள். இந்த அளவுக்கு பண்ண மாட்டீங்க, இப்படி பொட்டி போட்டு நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மீனிங் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெப்சைட்டு கொஞ்சம் ஃபெமிலியரா இருந்துக்கோங்க. எங்கெங்க என்னென்ன இருக்கு. ஏன்னா இப்ப தற்கனவே இன்டர்வியூல கேட்கறான், அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு ஆப் டயக்ராம் ஓபன் பண்ணி எனக்கு இப்படி டயக்ராம் வரைப்பான்னு. ஓபன் பண்ணி ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னா தெரியும். எப்படி ஜூம் பண்றது, எப்படி வெளியில வருது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோக்காக தான் நான் சொல்ல வரேன். முதல் வாட்டி இன்டர்வியூ சொல்லும் போது தான் நீங்க இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னடா எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஐடியாவே இருக்காது. அதுக்காக தான் சும்மா ஒரு தான் ஓபன் பண்ணி இதுல என்னென்ன இருக்கு, நீங்களே ஏதாவது டயக்ராம் வரையணுமா சும்மா ஓபன் பண்ணி பாருங்க. இந்த பின்னாடி இந்த கிரிட் எல்லாம் எப்படி தூக்குறது, நான் மொத்தமே ஃபுல் இதுல தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஆர்கனைசேஷன்லயும் மல்டிபிள் பீப்புள் ஏதாவது ஒரு ஃப்ளோ சார்ட் இல்லை ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றாங்கன்னா அவங்களும் இதுதான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது நமக்கு ஒன் ஆஃப் த ஃபேமஸ்லி யூஸ்டு டூல்ஸ். இது இன்டர்நெட்லேயே அவைலபிளா இருக்கிறதுனால அப்போ மீனிங் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒர்க் ஃபுல்லாவே எதுல வந்துருச்சு, கொரோனா வந்ததுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு. அப்ப நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறீங்கன்னா அங்க சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப நமக்கு என்ன ஆச்சு, எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டதுனால மல்டிபிள் பர்சன்ஸ் ஏதாவது ஒரு டயக்ராம் வரையணும், இல்லை ஃப்ளோ சார்ட் வரையணும்னா அப்ப இந்த ஆப் டயக்ராம்ஸ்ன்ற வெப்சைட் தான் அந்த சப்போர்ட் இருக்கு. ஒரு டயக்ராம் வரைகிறதுக்கு எல்லாருமே நம்ம இந்த இப்ப நான் எக்ஸாம்பிள் நான் இங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னொரு யூசர் வந்து இங்க ஆட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம ஒரே டயக்ராம்ல டிரா பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு இந்த ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்றதுக்காக ஸோ தே வில் பி யூசிங் திஸ் வெப்சைட். ஸோ அப்போ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட்ஸ். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு திஸ் ஒர்க்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம 2 டயர்னா என்ன, 3 டயர்னா என்ன, நெக்ஸ்ட் பப்ளிக் ஐபினா என்ன, பிரைவேட் ஐபினா என்ன. இப்போ நம்ம இந்த ஃப்ளோ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியலனாலும் நோ வரிஸ், நான் அடுத்த கிளாஸ்ல திருப்பி இதே வரைஞ்சு காமிச்சு இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நான் காமிப்பேன். எப்படி இந்த பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டுக்கு கனெக்ட் பண்றது, எப்படி இந்த விபிசிக்குள்ள வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங்கா போய் ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன்ல அப்போ. பட் இப்போ நம்ம உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, IPv4னா என்ன, IPv6னா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இப்போ நான் படிச்சது இங்க சொல்லி கொடுத்தது பார்த்து எல்லாமே என்னன்னா IPv4 வெர்ஷன் 4 கூட எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இங்க நமக்கு இந்த டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, IPv4. இப்போதைக்கு எல்லாம் IPv4 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல IPv6 எல்லாருமே மாறிடும். ஏன் IPv6 எல்லாமே மாறிடும் நான் சொன்னேன், பிகாஸ் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, உலகத்துல கம்ப்யூட்டர்ஸ்ன்றது கூடிக்கிட்டே போகுது. 2 கோடி IP அட்ரஸ் பத்தல. அப்ப இப்பவே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூகுள் எல்லாமே IPv6 தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள அப்ப நமக்கு IPv4 IPv6 மாற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புனா கண்டிப்பா அதான் ஃபியூச்சர், அது 100% ஷூர். அப்ப இப்பவே நீங்க IPv6 என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். IPv4 தான் நம்ம ஆர்கனைசேஷன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல போறீங்க. V6னா என்ன, ஹவு இட் ஒர்க்ஸ், அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க. IPv6ல இந்த பப்ளிக் பிரைவேட்ன்ற கான்செப்டே கிடையாது. ஒரே IP அட்ரஸ், ஒரே யூனிக் நேம். ஸோ அப்போ அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அது லேர்ன் பண்ணலாம். பட் ரைட் நவ் வாட் யூ ஆர் கோயிங் டு வெஸ்ட். ஓகே, இது ஒரு டாஸ்க். ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா, நான் சொன்னதே தான், 2 டயருக்கும் 3 டயருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பாயிண்ட் எழுதி வச்சுக்க போறீங்க. அவ்வளவுதான். ரெண்டுமே கூகுள்ல போயிட்டு பண்ணி பார்க்குற டாஸ்க் தான். ஏன்னா அடுத்த கிளாஸ் நான் VPCன்னு எடுத்து முடிச்சப்ப தான் உங்களுக்கு ப்ராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன்றது புரியும். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ரைட். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நார்மலா VPCன்றது ஒரு 2 ஹவர்ஸ் கிளாஸ், 2 ஹவர்ஸ் மேலேயே போகும். ஆனா இப்போ கார்த்திக் இப்பதான் கால் பண்ணி, இல்ல நீ ஃபுல்லா ஒரே நாள் எடுக்காத, பொறுமையா பிரிச்சு எடுக்கலாம், ஸ்லோவா எடு. அடுத்த VPC இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம ஆக்சுவலா இது half an hour கண்டென்ட் தான். அது half an hour கண்டென்ட், VPC இம்ப்ளிமெண்டேஷன் தான் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அது எடுத்தனா ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட போகும். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தியரிட்டிக்கல் பார்ட்லாம் முடிச்சிரு, அடுத்த கிளாஸ்ல எனக்கு பொறுமையா நீ ஒரு 1.5 hours கிட்ட VPC எடுத்து முடிச்சனா பர்ஃபெக்டா இருக்கும்னு சொன்னனால தான் இன்னைக்கு தியரிட்டிக் மட்டும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வெனஸ்டே இன்னைக்கு 10:30 மணிக்கு வச்சோமா, அதே 10:30 மணிக்கு உங்களுக்கு VPC கிளாஸ் நான் தான் உங்களுக்கு எடுப்பேன். எஸ்.
சூப்பர். IPv4 IPv6 இது நீங்க எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இப்ப சொல்லாதீங்க, டாஸ்கா எழுதி நீங்க உங்களுக்கு உங்க ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க. நேதாஜி மனோகரன். எஸ், எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுத்து அடுத்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் அது மொத்தமா எனக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா இன்னும் விபிசி நம்ம முடிக்கல. ஸோ அது முடிஞ்ச அப்புறம் அது இது இந்த தியரிட்டிக்கல் முடிஞ்சோன்னு நம்ம கொடுக்க வேண்டிய டாஸ்க் அது கொடுத்துட்டேன். இது பண்ணுவாங்க. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ 10:30க்கு ஆன் வெனஸ்டே ஐ வில் பி டேக்கிங் யூ தி நெக்ஸ்ட் பார்ட் 2. அண்ட் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். ஆர் இல்லைனா we are done for the day. நான் ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். So friends, we can see the next part upcoming days. Thank you.